ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஐ கோடு அப்படின்னா மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் கோடு. மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் கோடில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் சில ஃபீச்சர்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கும் இந்த எம்எம்ஐ கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கால் வந்து எனக்கு வந்து கால் பேசிகிட்டு இருக்கும்போதே பேரலாக வருது. அப்போ அந்த காலை வெயிட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணணும். கால் வெயிட்டிங் ஃபெசிலிட்டியை ஆன் பண்ணுறது எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு கோட் இருக்கும். இந்த மாதிரி எம்எம்ஐ கோடு எப்போது என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டாரு, ஹேஷு, அப்புறம் வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸு, நம்பர்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கோடு நம்ம நிறைய இது பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கால் வெயிட்டிங் ஃபெசிலிட்டி வந்து நான் எனக்கு வரக்கூடிய கால்களை யாருக்காவது சைமல்டேனியஸாக வந்துச்சு, பேரலாக ஒரு கால் இன்னொரு கால் ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா அதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். *4 3#. ஓகேங்களா? *4 3#. *43#. சரிங்களா? இல்லை எனக்கு கால் வெயிட்டிங் ஃபெசிலிட்டி வேணாம், ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் வரும் சரிங்களா, உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி கால் வெயிட்டிங் வராமல் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா, கால் வெயிட்டிங் ஃபெசிலிட்டியை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா #4 3#. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோட நம்பர்ஸு, மொபைல் நம்பர்ஸு, சில பேருக்கு நானே கால் ஃபார்வர்டிங் வச்சுருக்கலாம் இன்னொரு நம்பருக்கு, இல்லை தெரியாமல் கால் ஃபார்வர்டிங் ஆகலாம் சில பேருக்கு நம்மளோட இது. ஸோ எனக்கு அந்த கால் ஃபார்வர்டிங் ஃபெசிலிட்டிலாம் யாருக்கும் ஆகக்கூடாது. வாய்ஸு மெசேஜ் ஃபார்வர்டிங் ஆகாமல் இருக்கும். ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, சரிங்களா, கால் ஃபார்வர்டிங் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு *#67#. *#67#. சரி, இந்த கால் ஃபார்வர்டிங்லாம் ஆகுது அப்படின்றது பார்த்துட்டோம். கால் நாட் ஃபார்வர்டட், இல்லை வாய்ஸ் நாட் ஃபார்வர்டட், அந்த மாதிரிலாம் ஏதாவது மெசேஜ் வரும். இந்த மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ் கோட் போட்டோம்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகும். இல்லை எனக்கு இதை வந்து இரேஸ் பண்ணணும், கால் ஃபார்வர்டிங்லாம் யாருக்கும் போவேன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்குது. ஸோ ##002#. சரிங்களா? அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். சரிங்களா? இது வந்து மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ் கோடுன்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட், இந்த டெக்னிக்கு. சரிங்களா? அடுத்தது என்னோட ஐஎம்இ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்போயாச்சும் நமக்கு மொபைல் தொலைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஐஎம்இ நம்பர் தான் மெயின். சரிங்களா? 1 or 2 3 ஐஎம்இ நம்பர்ஸ் இருக்கும். 2 சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஐஎம்இ நம்பர் இருக்கும். இன்னொன்று அடிஷ்னலாக சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐஎம்இ நம்பருக்கு என்ன மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ் கோடு அப்படின்னா *#06#. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து எல்லாத்துக்கிட்டும் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐஎம்ஐ கோடு வந்து இட் இஸ் ஆல்சோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் சீக்ரெட்டாக. வென் இட் இஸ் லாஸ்ட், அதாவது தொலைஞ்ச சமயத்தில் வேணால் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த ஐஎம்ஐ கோடு வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ நம்மளோட மொபைலை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ட்ராக்கோ டேப் பண்ணி அல்லது வந்து ஓவர் ஹியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இன்னும் நிறையா கோடு இருக்குது. இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கோடுகள் தான். தேங்க்யூ ஸோ மச்.